This video sponsored by Buymoto shopping app. The application is one of the online shopping app now available on Play Store, and I give below link and install the app and enjoy it. வாங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடைக்கிற வேலைக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருந்தது. அந்த இன்டர்வியூவுக்கு அநேகர் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அதில் ஒருவன் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது தரையை துடைக்க சொல்லி கேட்டதுக்காக அவன் தரையை துடைச்சும் காமிச்சான். அவங்க சொன்னதின்படி அவன் தரையை துடைச்சி முடித்தான். சுத்தமாக துடைச்சி முடித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு இன்டர்வியூ வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ண போனான். எல்லாத்துக்கும் பதிலை சொன்னவன் இன்டர்வியூவில் உங்களுக்கு நாங்கள் எப்படி பதில் ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்கிட்ட இமெயில் ஐடிலாம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க என்ன, ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்கிட்ட இமெயில் ஐடி இல்லைன்னா எப்படி நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்ல முடியும்? இமெயில் ஐடி இல்லாதவங்களை நாங்கள் எப்படி வேலைக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவனை இன்டர்வியூவிலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு நம்பி இருந்த அவன் ஒரு இமெயில் ஐடி இல்லாததுனால அவனை வேலையிலேருந்து ரிஜெக்ட் பண்ணதுனால மிகவும் சோகமாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்தவன் ரொம்ப கவலையோடு உட்காந்துக்கிட்டு இருந்தான். கவலையாக உட்காந்துட்டு இருந்த அவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்போது அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு போயிட்டு வெங்காயத்தை வாங்கினான். அவன் கையில் இருந்தது கொஞ்சம் பணமாக இருந்ததுனால கொஞ்சம்தான் வெங்காயம் கிடச்சிது. அதை எடுத்துக்கிட்டு போய் அக்கம் பக்கம் தெருவங்களில் கூவி விற்க ஆரம்பித்தான். அவன் விற்று அந்த வெங்காயத்துக்கான அந்த முதல் போட்ட அந்த அமௌண்ட்டை விடவே அவனுக்கு அதிகமான லாபமும் கிடைச்சிது. அந்த வெங்காயத்தை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டு விற்றுட்டு அதிலிருந்து வந்த லாபத்தை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெங்காயங்களை அதிக அளவில் வாங்கினான். அதை திரும்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு விற்று மறுபடியும் அவனுக்கு லாபம் கிடைச்சிது. ஒரு சில நாட்கள், ஒரு சில ஆண்டுகள் இப்படியே அவன் பண்ண ஒரு சில நாட்கள் கழிஞ்சு அவன் மிகப்பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலதிபராக, அதாவது ஒரு பெரிய வெங்காய வியாபாரியாகவே அவன் மாறிட்டான். இப்படியே நாளடைவில் அவனுடைய வருமானம் விருத்தி அடைய மிகப்பெரிய அளவில் அவனுடைய லாபம் அதிகமாக ஆரம்பிச்சுது. இது அநேகர் அவனை முன்னிலையிலேருந்து நிறைய பேர் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய பேங்க்லேருந்து அவனுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அவன் வீடு தேடி வந்தாங்க. ஒரு வெங்காய தொழிலதிபரை பார்த்து எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேங்க்லேருந்து அவனுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பேங்க் மேனேஜர் நேர்லேயே வீட்டுக்கு அந்த வெங்காய வியாபாரிக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபார்ம்களெல்லாம் எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவர் என்கிட்ட இமெயில் ஐடிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த வெங்காய வியாபாரி சொன்னார். அதை கேட்டு அவர் ஒரு நிமிஷம் திகைச்சு போனார். இமெயில் ஐடியே இல்லாமல் நீங்கள் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட இமெயில் ஐடி இருந்திருந்தா, இன்டர்நெட் பற்றியும் கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சியில் முன்னேறி இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடவே அவரை பார்த்து கேட்டாங்க. அந்த வெங்காய வியாபாரி ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே நினச்சி பார்த்தாரு. என்கிட்ட இமெயில் ஐடி இருந்திருந்தா இந்நேரத்தில் நான் அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையை துடைக்கிற வேலைக்கு தான் தேர்வாகி இதனால் வரையிலுமே தரையே துடைச்சிட்டு இருந்திருப்பேன். இவ்வளோ பெரிய வெங்காய வியாபாரியாக நான் மாறியிருக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சி பார்த்தாரு. அதனால் யாரும் நினச்சது கிடைக்கலையே, நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட வேண்டாம். நம்மளால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம்.